सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः तस्मै श्रीगुरवे नमः. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை பொந்தியில் வைத்தடி போட்டுகின்றேன். அறிவோம். இந்த சிவராத்திரி சுப தினத்தில் உங்கள் எல்லோருக்கும் சிவனுடைய பரிபூரணமான அனுக்கிரகம், குருநாதருடைய ஆசிகள் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். எல்லா ஞானத்தை காட்டிலும் இந்த சிவஞானம் என்பது நம்முடைய சாஸ்திரங்களில் மறைநூல்களில் அதை உயர்ந்த ஞானமாக கூறுகின்றார்கள். எதை சிவன் ஞானம் என்று சொல்கின்றோமோ அது ஆத்ம ஞானம்தான். ரெண்டும் வேறு கிடையாது. அதைத்தான் நாம் இந்த பாடல்களில் விளக்கமாகவும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நேற்று 3வது பாடல் வரை பார்த்தோம். இந்த 3வது பாடலில் இந்த பதி பசு பாசம் என்கின்ற இந்த 3 விஷயங்களை குறித்து திருமூலர் நமக்கு தெளிவாக அதை விளக்கி அருளினார். இந்த பசுவாகிய ஜீவன் யாரை அணுக வேண்டும் என்றால் பதியாகிய இறைவனை அணுக வேண்டும். தட்சிணாமூர்த்தியினுடைய சின்முத்திரை தத்துவமே இந்த பதி பசு பாசம் என்கின்ற இந்த தத்துவம் என்றுதான் சொல்வார்கள். இந்த கட்டை விரல் என்பது சிவத்தை குறிப்பதாகவும், ஆள்காட்டி விரல் அது ஜீவனை குறிப்பதாகவும், மற்ற 3 விரல்கள் இந்த ஆணவம் கன்மம் மாயை என்கின்ற மும்மலங்களை குறிப்பதாக, ஜீவன் அதிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டு இந்த பதியை அணுக வேண்டும். இல்லைன்னா முதலில் பதியை அணுக வேண்டும். அந்த பதியினுடைய அருளினால், இறைவனுடைய அருளினால் அந்த ஜீவனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த வினைகள் முழுமையாக நீங்குகின்றது என்று சொல்கின்றார். அடுத்து 4வது பாடல். இது ஒரு உபமேயம் என்று சொல்வார்கள். ஒரு உதாரணத்தை சொல்லி மேற்கோள் காட்டி அதன் மூலமாக வேறொரு விஷயத்தை நமக்கு விளக்குவதற்கு முயற்சி செய்கின்றார். வேயின் எழுங்கணல் போலையும் மெய்யனும் கோயிலிருந்து குடிகொண்ட கோன் நந்தி, தாயினும் மும்மலம் மாற்றி தயா என்னும் தோயமதாய் எழும் சூரிய நாமே. திருமூலர் சொல்லும் பொழுது வேயின் எழுங்கணல், வேய் என்றால் மூங்கில். அந்த மூங்கில்கள் அதிக காற்றடிக்கும் பொழுது ஒன்றோடொன்று உராய்ந்து கொள்ளும் பொழுது, ஒன்றோடு ஒன்று உரசி கொள்ளும் பொழுது அதிலிருந்து என்ன எழுகின்றது என்றால் ஒரு கணல், ஒரு நெருப்பு தோன்றும். அது சில நேரம் அந்த மூங்கில் காட்டையே அது எரித்து விடும். இதுதான் உபமானம், ஒரு உதாரணம். இதே போன்று நிறைய உதாரணங்கள் சொல்வார்கள். பாலில் படு நெய் போல் சொல்றதுண்டு. விறகினில் தீயினன், அப்படின்னு விறகில் இருக்கக்கூடிய தீயை போன்று, பாலில் இருக்கக்கூடிய நெய்யை போன்று, இந்த மூங்கிலில் இருக்கக்கூடிய நெருப்பை போன்று. இந்த இறை தத்துவம் என்பது எல்லோருக்குள்ளும் அது மறைந்தே இருக்கின்றது. அப்படி அது மறைந்திருக்கின்றதுன்னு கூட நம்ம சொல்லக்கூடாது. அப்படி இப்போ அந்த தத்துவம் ஒன்று இல்லாவற்றில் எப்படி பேச முடியும், எப்படி பார்க்க முடியும்? இவ்வளோ விஷயங்களையெல்லாம் நாம் புரிந்து கொள்கின்றோமே. உள்ளே அந்த சைத்தன்ய வஸ்து, அந்த ஞான வஸ்து இல்லைன்னு, அறிவு ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இறைவன் ஒருத்தர் இல்லைன்னா இவன் இந்த லௌகீகமாக கூட இந்த விஷயங்களை எல்லாம் எவ்வாறு நம்மால் கிரகித்து கொள்ள முடியும்?
அதனால் மறைந்திருக்கின்றார்னு கூட சொல்ல முடியாது. ஆனால் அவருடைய உண்மையான இயல்பினை, மேலான இயல்பினை ஜீவன் அறியாமல் இருக்கின்றது. அதனால தான் வெயில் எழுங்கணல். அந்த கணல் வெளியில் வர வேண்டுமென்றால், அந்த பாலிலிருந்து நெய்யை கொண்டு வர வேண்டுமென்றால், விறகில் இருக்கக்கூடிய தீ வெளிப்பட வேண்டுமென்றால் அதற்கு என்ன தேவைப்படுகின்றது? ஒரு முயற்சி என்பது தேவைப்படுகின்றது. அந்த முயற்சி இல்லாமல் முடியாது. அதற்காக தான் இந்த உதாரணங்கள் எல்லாம் சொல்கின்றார்கள். அந்த முயற்சி எவ்வாறு ஒரு ஆன்மீக சாதகன் முயற்சிக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு வழிகாட்டுதல் தேவைப்படுகின்றது. சாதாரணமாக சொல்லும் பொழுது 2 மூங்கில் கம்புகள் உராய்ந்து கொண்டால் நெருப்பு என்பது சாதாரணமாக வெளியில் வந்துடும். அவ்வளவு சுலபமாக இந்த இறைத்தன்மையை அறிய முடியாது. இது ரொம்ப சூக்ஷ்மமாக இருப்பதால் அது குருவினுடைய உபதேசத்தினுடைய துணை கொண்டு சிஷ்யன் ஒரு சாமர்த்தியமாக அவனிடத்திலும் என்ன இருக்க வேண்டும்? விவேகம் வைராக்கியம் மட்டுமில்லை, ஒரு சாமர்த்தியம் வேண்டும். அதை அறிந்து கொள்ளக்கூடிய அதற்கென்று ஒரு சாமர்த்தியம் ப்ளஸ் அவனுடைய முயற்சி, அந்த முயற்சி இருந்தால் அது வெளிப்படும். அது எங்கே இருக்கின்றது? அதை அழகாக சொல்லும் பொழுது இம்மையனும் கோயில் இருந்து, ரொம்ப அழகாக சொல்லிட்டார். இந்த உடம்பையே என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, இந்த தேகத்தையே இன்னும் கோவில், இந்த தேகத்தையே ஆலயம், சமஸ்கிருதத்தில் கூட ஆலயம்னு சொல்லுவோம். ஆலயம் என்றாலே ஆன்மா லயமாகக்கூடிய இடம். அதற்கு பேர் தான் ஆனாலே ஆன்மான்னு அர்த்தம். லயம், லயம்னு எங்கு இந்த ஆன்ம தத்துவங்கள் எல்லாம் லயம் அடைகின்றதோ அதற்கு பெயர் கோவில். இப்போ பொதுவாக கோயில்களுக்கு போகும்பொழுது மனசு லயம் அடையும். அப்படின்னு ஒரு மனதிற்கு ஒரு சந்தோஷம் இருக்கும், மனதிற்கு ஒரு அமைதி கிடைக்கும். ஆனால் எல்லா திருக்கோவில்களை காட்டிலும் உயர்ந்த கோவில் எது என்று பார்த்தோம் என்றால் இம்மெய்யனும் கோவில். ஆனால் அந்த உடலை எப்படி வைத்திருக்க வேண்டும்? இது சிவன் வீற்றிருக்கக்கூடிய இருப்பிடம், இது சிவனுடைய ஆலயம். அதனால் தேகோ தேவாலய புரோக்தகன் சொல்வார். ஜீவோ தேவ சனாதனக தியஜேத் அஜ்ஞான நிர்மால்யம் சோகம் பாவேன பூஜையேத் என்று பூஜை பண்ணும் பொழுதே தேகோ தேவாலய புரோக்தக என்றால் இந்த தேகத்தையே தேவாலயமாக நினைத்து கொள்ள வேண்டும். இதைவிட அற்புதமான ஒரு சரீரம், ஒரு கருவி இறைவனை அறிவதற்கு வேறு என்ன இருக்க முடியும்? அதுவும் இந்த மானுட தேகம் பார்த்தோம் என்றாலும் வள்ளற்பிரானாருக்கு வாய் கோபுர வாயில்ங்கிறார்கள். இங்கேயும் கூட 9 வாசல் இருக்கிறது. அப்படி இதே தேகத்தில் பார்த்தோன்னா இந்த கோவிலுக்கு கூட இந்த முக்கியமான வாசல்களும் இருக்கின்றது. 9 வாயில்கள் உடையது இந்த தேகம். அப்படி ஆனால் இந்த உடலை நாம் சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது. நான் எப்பொழுதும் சொல்றது உண்டு, we should not punish the body. நாம் இந்த தேகத்தை தண்டிக்கவும் கூடாது, அதை அதிகமாக போஷிக்கவும் கூடாது. don't pay too much attention on this body. ரொம்ப கவனமும் செலுத்தக்கூடாது. அதே நேரத்தில் அதன் மீது நமக்கு அதை தண்டிக்கவும் கூடாது. அது ரொம்ப முக்கியம். இந்த உடம்பை அவரே சொல்றார், கடுமையாக அவரே வருத்தியிருப்பார் போல இருக்கு. அதனால் சொல்றார், உடம்பை முன்னம் இழுக்கென்றிருந்தேன். ஒரு காலத்தில் இந்த உடம்பை, இப்போ சித்தர்கள் பாடல்கள், பட்டினத்தார் பாடல்கள் எல்லாம் படித்தோன்னா உடம்பை இழுக்கவாக தான் சொல்வார்கள். அது முதலில் நான் சொன்ன மாதிரி நமக்கு இந்த உடலின் மீது என்ன ஏற்பட வேண்டும், கொஞ்சம் வைராக்கியம் வர வேண்டும் என்பதற்காக. அப்புறம் உடம்பினருக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன்னு சொல்றார். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தெரிஞ்சது இது சாதாரண தேகம் கிடையாது, உடம்பினருக்குள்ளே அப்படி ஒரு பொருள் கண்டேன். அப்படி நாம் இந்த தேகத்தை வைத்துக்கொண்டு எல்லாம் உருப்படாத பொருளை எல்லாம் அனுபவித்து கொண்டே இருக்கின்றோம். ஒரு பொருள் அப்படின்னா உள்ள பொருள். உருன்னு என்ன அர்த்தம்? தி எசன்ஸ், உள்ள பொருள். அப்படி உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன். உடம்பினருக்குள்ளே உத்தமன் கோவில் கொண்டான் என்று. அப்படி உள்ள யார் இருக்கின்றார்கள்? ஒரு உத்தமன், ஒரு இறை தத்துவம் இருப்பதால் உடம்பை யானிருந்து ஓம்புகின்றேனேன், இந்த உடம்பை நான் கவனமாக பார்த்து கொள்கின்றேன். இன்னும் சுவர் இல்லாமல் என்ன கிடையாது, சித்திரம் கிடையாது. அதனால் ஆன்மீக பாதைகளில் இருப்பவர்கள், ஆன்மா அபியாசம் செய்பவர்கள்
தியான பயிற்சியோ யோக பயிற்சிகளோ செய்பவர்களுக்கு இந்த சரீரத்தை அவர்கள் அதை சரியாக பாதுகாக்க வேண்டும். பகவத்கீதையெல்லாம் படிக்கும் பொழுது 6வது அத்தியாயத்தில் பகவான் அதை தான் சொல்வார். யூ ஷுட் நாட் கோ டு எனி எக்ஸ்ட்ரீம். அப்படி இந்த உடம்பு விஷயங்களை பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் சம்திங் கால்டு மிடில் பார்ட். அது நாம் உண்ணக்கூடிய உணவாக இருக்கட்டும், உறக்கமாக இருக்கட்டும், அதற்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் என்ன இருக்க வேண்டும்? உடலை பொறுத்த வரைக்கும் ஒரு மிதமான போக்கினை நாம் கடைபிடித்து கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியம். இது உடலை பற்றி எல்லா அடியார்களும் இதனுடைய பெருமையை பற்றி எழுதியிருக்கின்றார்கள். மாணிக்க வாசகர் கூட அந்த பாடல் ஒன்று உண்டு, எந்தையே ஈசா உடல் இடம் கொண்டாயின்னு ஒரு பாட்டு இருக்கிறதா இல்லையா? எந்தையே ஈசா உடல் இடம் கொண்டாய் யான் இதற்கு இளன் கைமாறு, யான் இதற்கு இளன் தந்தனன் தந்தனன் உன் தன்னை கொண்டனன் என் தன்னை சங்கரா ஆர்கல்லோ சதுரார்னு அழகான பாட்டு பாருங்க. அங்கே சொல்லும்போது சிந்தையில் கோவில் கொண்டான்னு அதுக்கு முன்னாடி சொல்றாரு. அதெல்லாம் கவனிக்க வேண்டிய வரிகள். அங்கே கூட அப்புறம்தான் உடம்பை சொல்றாரு. அப்படி ஏன்னா இங்கே கூட கனல்ங்கிறது அக்னிங்கிறது இந்த உடம்புல இருந்து எவ்வளோ தேய்ச்சாலும் என்ன வராது. இந்த ஸ்தூலமான உடம்பில் இருந்து இதை எவ்வளவு தேய்ச்சாலும், அப்படின்னா நம்ம இவ்வளவு நாள் தேய்ச்சி குளிச்சதற்கு எத்தனை கடவுள் வெளியில் வந்திருக்கணும். இது so much we have rubbed this body, then Lord should have manifested. பகவான் இதிலிருந்து வெளியில் வந்திருக்கணுமா இல்லையா? அதனால தான் நேரடியாக இங்கே மெய்ன்னு சொல்லும் பொழுது கூட நேரடியாக இந்த உடல் இல்லை, இதே உடலிற்குள் இந்த ஸ்தூலமான உடம்பிற்குள் என்ன இருக்கின்றது அப்படின்னு ஒரு சூக்ஷ்மமான சரீரம் ஒன்று இருக்கின்றது. ஸ்தூல உடல் என்பது இட் இஸ் ஒன்லி தி அவுட்டர் கவர். அப்படி அது வெளியில் இருக்கக்கூடிய ஒரு கவச்சம் மாதிரி. அது தியானம் ஸ்தூல உடம்பினால் நம்ம பண்ண போறதில்லை. அப்படி எந்த ஆன்மீக சாதனைகளுமே இப்போ கூட 1.25 மணி நேரம் கேட்கணும்னா நீங்கள் கேட்கறது உடம்பால் கிடையாது. ஆனால் உங்களுடைய உடம்பு ஒத்துழைக்கலைன்னு நீங்கள் என்ன பண்ண முடியாது? உடம்பு ஒத்துழைக்கலைன்னா நீங்கள் கேட்க முடியாது. அப்படி அதே போன்று இந்த தேகம்ங்கிறது வேண்டும். அங்கே மெயின்னு சொல்லும் பொழுது ஸ்தூல உடல், பட் ஸ்தூல உடலை காட்டிலும் அவர் சொல்லும் பொழுது சிந்தையில் கோவில் கொண்ட எம்பெருமான் தான் சொல்றாரு. அப்போ உண்மையிலேயே பகவான் எங்கே இருக்கின்றார் அப்படின்னா நம்முடைய உள்ளே என்ற இருக்கிற இதே ஸ்தூல சரீரத்திற்குள் சூக்ஷ்மமாக என்ன இருக்கின்றது? ஒரு சரீரம் ஒன்று சூக்ஷ்மமாக இருக்கின்றது. இந்த சூக்ஷ்ம சரீரம் பற்றி நம்மெல்லாம் நிறைய படித்திருக்கின்றோம். ரொம்ப ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் போக மனம். அப்ப இதே உடலிற்குள் என்ன இருக்கிறது? மனம்னு ஒன்று இருக்கின்றது. அப்படி அதனால் சிந்தையில் கோவில் கண்டான்னா அந்த இறைவனை என்ன பண்ணணும் அப்படின்னா மனதினால் அவனை இடைவிடாது சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி நல்ல பாட்டு அது. அப்படி அது அதில் சொல்லும் பொழுது கூட இன்னும் தந்தனன் உன் தன்னை கொண்டனன் என் தன்னை ஆர்கொல்லார் சதுரன், உன்னை மாதிரி புத்திசாலி யார் இருப்பார்? கொடுக்குற மாதிரி கொடுத்து நீ என்ன பண்ணிட்ட? என்னை முழுமையாக நீ எடுத்துக்கொண்டு விட்டாயேன்னு ஏதோ கொடுக்குற மாதிரி கொடுத்த கடைசியில் பார்த்த யூ ஹவ் டேக்கன் மீ அப்படின்னு. சதுரர்னா ரொம்ப புத்திசாலி, நீ ஒரு நிமிஷத்தில் என்னை முட்டாளாக்கிட்டேன்னு சொல்கிறார். அப்படி அது இங்கே ஆவுடையார் கோவிலில் பாடின பாட்டுன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கக்கூடிய ஆவுடையார் கோவில் நீங்கள் தரிசனம் பண்ணியிருக்கிறீர்களான்னு தெரியல. அப்படி ரொம்ப அழகான கோவில் இது. அங்கே மாணிக்க வாசக பெருமான் பாடிய பாடல். அப்போ இதே தேகத்திற்குள் இருக்கிறார் அவர், பகவான் உடம்பிற்குள் இருக்கின்றார். அதனால்தான் வேயில் எழுங்கணல் போலையும் மெய்யனும் கோவிலிருந்து குடிகொண்ட கோன் நந்தி. அப்படி குடிகொண்டிருக்கிறார். அப்படி குடிகொண்டிருக்கிறார்னு என்ன அர்த்தம்? he never vacated. அப்படி he never vacates. அப்படி அவர் ஒரு பொழுதும் காலி பண்ணுறதே கிடையாது. அப்படி ஈவன் இந்த சூக்ஷ்ம சரீரம் இந்த தேகத்தை விட்டு செல்லும் பொழுது கூட அதற்குள்ள என்ன இருக்கும்? அதற்குள்ள இருக்கக்கூடிய ஆத்ம தத்துவம் இறைத்தன்மை என்பது எப்பொழுதும் உள்ள என்ன இருக்கும்? அந்த சூக்ஷ்மமான சரீரத்திற்குள் இருந்து கொண்டே இருக்கும். நாம் இடைவிடாத மனதால், அதனால்தான் கொஞ்சம் கண்களை மூடி அமர்ந்து கொண்டு உடம்பை ஒரு ஓரமாக உட்கார வைக்கணும். மெதுவாக உட்கார வைத்து என்ன பண்ணணும்? மனதால் என்ன பண்ண வேண்டும்? இறைவனுடைய நாமத்தை நம்ம சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் அக்னி. அதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மையை வெளிப்படுத்தும். இந்த சமஸ்கிருத வார்த்தை தபஸ் அப்படின்னு சொல்ல, தப்பனம். தப்பனம்னால தவம். தப்ப மீன்ஸ் டு ஜென்ரேட் ஹீட். அதுவே ஒரு விதமான உஷ்ணம்.
அப்புறம் இந்த மந்திரங்களுக்கு என்ன உண்டு? இப்போ பஞ்சாட்சரி சொல்கிறோம் இன்றைக்கெல்லாம், அதுவும் குறிப்பாக சிவராத்திரி அன்னைக்கு பஞ்சாட்சரி ஜபம் செய்தால் காலையில் எழுந்து செய்யணும். ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் உட்கார்ந்து எந்த மந்திரமோ. ஆனால் சிவ பஞ்சாட்சரிங்கிறது எவ்வளவு அற்புதமான மந்திரம் அது. அதை உட்கார்ந்து மனதால் என்ன பண்ணணும்? ஒரு ஏகாக்கிர சித்தமாக மனதை ஒருமுகப்படுத்தி ஒரு மணி நேரம், ரொம்ப 1 மணி நேரம். என் குருநாதர் எனக்கு சொன்னதெல்லாம் 1 மணி நேரம் 48 நாள்னு சொன்னார். 48 நாள் 1 மணி நேரம் இடைவிடாது ஏகாகிர சித்தையோடு ஒரு மந்திரத்தை சொன்னோம் என்றால் உள்ளே ஒளி தெரியும்னு சொன்னார். அது நடக்கும்னு சொன்னார். அது நடக்கும். ஆனால் அது தொடர்ந்து 48 நாள்னா இடைவிடாமல் செய்யணும் அப்படின்னு. வருஷத்துக்கு 48 நாள் இல்லை அப்படின்னு. அது ஒரு அனுஷ்டானமாக எடுத்துட்டு 1 மணி நேரம் கண்டினியூஸ். ஆனால் சித்தம் எப்படி இருக்கணும்? வேறு எந்த ஒரு சிந்தையில் வேறு எதுவுமே இல்லாமல் கவனத்தை ஹிருதயத்தில் வைத்து கொண்டு ஒரு மந்திரத்தை ஜபித்தோம் என்றால் அது 1 மணி நேரம். அது ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒரு கணக்கு இருக்கிறது. அப்படி இவ்வளோ நேரம் ஜபிக்கணும், இத்தனைன்னு. அப்படி ஜபித்தால் என்ன ஆகும்? சித்தம் தூய்மையாகி விடும். அப்புறம் அதில் என்ன இருக்காது? எந்த ஒரு இச்சைகளும் இருக்காது. அப்புறம் உள்ளே இருந்து இருக்கக்கூடிய அந்த ஆன்ம ஒளி, அந்த தெய்வத்தினுடைய பிரகாசம், இறை பிரகாசம் என்பது அவர்களுக்கு அது தானாக வெளிப்படும். அப்படி அதுதான் முருகக்கடைய முன் நிற்பான் ஒரு பாட்டே உண்டு இல்லையா? அப்பருடைய பாட்டு அது. உட்காந்து முருகக்கடையன்னு என்ன பண்ணணும்? உட்காந்து கடையணும். யூ ஹேவ் டு ஜஸ்ட் சர்ன். இப்போ கூட அதுதான் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஆனால் மனதை உலக விஷயங்களால் கடைஞ்சிட்டே இருக்கிறோம். கொஞ்சம் வேறு சிந்தனைகளை எல்லாம் எடுத்து வேறு விஷயங்களை குறித்து சிந்திக்காமல். இப்போ பகவானை சிந்தியுங்கள்னு சொன்னால் என்ன கஷ்டம்? யாருக்கும் சிந்திக்கல் தெரியாமல் இருக்கிறதா? அப்படி இல்லை. எப்படி சிந்திக்கிறதுனே தெரியலேன்னா பரவாயில்ல. காலையில் எழுந்ததுலேருந்து நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கிறோம் அப்படின்னு தொடர்ந்து ஏதாவது ஒன்றை சிந்தித்து கொண்டே தானே இருக்கிறோம் அப்படின்னு. வேறு ஏதோ விஷயங்களை சிந்திப்பதற்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த இறைவனுடைய நாமத்தை. அதற்கு நாம் கூட எதை சிந்திக்கின்றோம்னா, எந்த ஒன்றில் ஈடுபட்டு கொண்டே இருக்கின்றோமோ, எந்த விஷயத்தின் பால் நமக்கு அதீதமான பற்று இருக்கின்றதோ அதை தான் நாம் சிந்திக்கின்றோம். அப்படிதான் நமக்கு ஆன்ம விஷயங்களில் ஒரு பற்று, ஆன்ம விஷயங்களில் ஒரு நாட்டம், இறைவனிடத்தில் ஒரு பக்தி என்று வரும்பொழுது அந்த ஒருமுகப்பட்ட சிந்தைங்கிறது இயல்பாகவே என்ன வந்துவிடும்? இயல்பாகவே வந்துவிடும். அது கூட பழக்கம் தான், அது கூட அபியாசம்தான். அதை பழகணும்னு சொல்றார். ஏன்னா அப்படி இந்த உடம்பிற்குள்ளேயே என்ன இருக்கிறது அப்படின்னு அந்த இறைத்தன்மை என்பது இருக்கின்றது. கோவிலிருந்து குடிகொண்ட கோன் நந்தி. அந்த நந்தியம் பெருமான் உள்ள இருக்கக்கூடிய இந்த இறைத்தன்மை, அது குருநாதர் நமக்கு என்ன பண்றார்? தூண்டிக்கொண்டே இருக்கின்றார். அப்படி அது வெளிப்படும் பொழுது, அந்த தெய்வத்தன்மை இறைத்தன்மை வெளிப்படும் பொழுது, இறைவனே நமக்கு துணை நிற்கும் பொழுது, அந்த இறைவனுடைய பெருமைகளை என்ன சொல்ல முடியும்? தாயினும் மும்மலம் மாற்றிய. அது இறைவன் இந்த உலகத்திலேயே ஒரு மனிதனுக்கு எவ்வளவோ உறவுகள் எல்லாம் இருக்கின்றது. அப்படி எத்தனை உறவுகள் இருக்கின்றது. அப்படி எல்லா உறவுகளும் காட்டிலும் ரொம்ப மேலான உறவாக எதை சொல்கின்றோம் அப்படின்னா தாயைத்தான் சொல்கின்றோம். அப்படின்னா அதற்கு ஈடாக என்ன கிடையாது அப்படின்னு. அந்த உறவிற்கு ஈடு இணையாக எதுவுமே கிடையாது. அதனால்தான் சன்னியாசிகளுக்கு கூட யாரை வணங்க வேண்டும் என்று சொல்வார்கள்னா தாயை வணங்க வேண்டும்னு சொல்வார்கள். ஆனால் இங்கே சொல்லும் பொழுது எங்கிட்ட கூட கேட்பார்கள், குரு பெரிதா தாய் பெரிதான்னா, தாய் பெரியவள் சந்தேகம் இல்லை, அதை காட்டிலும் யார் ஒருபடி மேல. குருவிற்கு சமமானவர்கள் இறைவனுக்கு சமமானவர்கள் கிடையாது. ஏன்னா தாயினும் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா தாயை காட்டிலும். ஏன்னா தாய் சிறந்தவள் அப்படிங்கிற ஒன்று. இப்போ தாய் கூட, பெற்ற தாய் கூட குருவனுடைய பெருமைகளை எல்லாம் சொல்வாளா நமக்கு தெரியாது. அந்த பெற்ற தாய்க்கு நம்ம லௌகீக வாழ்க்கையில் நாம் ஒரு உயர்ந்த நிலையை அடைய வேண்டும், நம்முடைய குழந்தைகள் எல்லாம் சௌக்கியமாக இருக்க வேண்டும்ங்கிறதோடு அந்த தாய்க்கே அந்த பந்தங்கள் எல்லாம் போகணும், அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. அப்படி அந்த தாயானவள் தன்னுடைய பிள்ளைகளுடைய பந்தத்தை குறித்தோ மோட்சத்தை குறித்தோ அந்த தாய் ஒன்றும் சொல்றது இல்லை. சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. தாயானவள் குருவினுடைய பெருமையை சொல்ல மாட்டாள். ஆனால் குரு தாயை காட்டிலும் உயர்ந்தவராக இருந்தாலும் கூட
நீங்கள் ஒரு குருவினிடத்தில் போய் நீங்கள் கேட்டீர்கள் என்றால் உன்னுடைய தாயை முதலில் கவனித்துக் கொள் தான் சொல்வார். அப்படி ஒரு தாய் கூட குருவை பெருமையாக சொல்வாளான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு குருவினிடத்தில் போனால் அந்த குரு முதல்ல என்ன சொல்வார் அப்படின்னா, ஏன்னா அவர் தான் முதல்ல தாயிற் சிறந்த கோவிலும் இல்லைன்னு முதல்ல நமக்கு சொன்னதே யார்? அதுவே நம்முடைய குருமார்கள் தானே சொல்லியிருக்கின்றார்கள். அதனால்தான் தாயினும், ஏன்னா அந்த தாய் என்பவள் இந்த சரீரத்தை நமக்கு முக்திக்கான இந்த சாதனத்தை, இந்த கருவியை கொடுத்தது அவள் தான். ஏன்னா இது இல்லைன்னா முக்தி அடைய முடியாது. ஆனால் அதற்கான வழியை காட்டி உள்ள இருக்கக்கூடிய அந்த அறியாமையெல்லாம் போக்குவதற்கு நமக்கு அருகாமையிலே இருக்கக்கூடியவர். இன்னொன்று கூட சொல்லலாம்னா, பட் நீங்கள் எந்த அளவுக்கு அதை ஏற்றுக்கொள்வீர்கள்னு எனக்கு தெரியல. பட் நான் அதை பற்றி ரொம்ப கவலைப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். தாய் என்பது கூட எல்லா பிறவிகளிலும் ஒரே தாயின்னு சொல்ல முடியாது அப்படின்னு. அந்த ஜீவனுக்கு ஒவ்வொரு பிறவியிலும் என்ன ஆறுது அப்படின்னு. ஆனால் இந்த குரு அப்படி இல்லை. அப்படி ஜென்மம் தோறும் இடைவிடாத அந்த சீடனை அவன் மோட்சம் அடைகின்ற வரைக்கும் அந்த சீடனை இடைவிடாத தொடர்ந்து வரக்கூடிய ஒரே பந்தம். சில ஒன்று பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய பந்தம், மற்றொன்று நம்மை பந்தத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய பந்தம். ஆனால்தான் குருவோடு இருக்கக்கூடிய பந்தத்தில் என்ன கிடையாது, எந்த ஒரு வினைகளும் நமக்கு கிடையவே கிடையாது. அவருக்கே வினை கிடையாது. அது ஆத்ம பந்தம்னு சொல்வார்கள். ஏன்னா அது நம்மளுடைய உண்மையான ஸ்வரூபம். அதுவே தான் ஒரு குரு ரூபமாக அதை எடுத்துக்கொண்டு வருகின்றது. அதனால்தான் தாயினும், ஏன்னா தாயை போன்ற, ஏன்னா ஒரு அன்பிற்கு எதையும் எதிர்பாராமல் செய்வதற்கு இதற்கெல்லாம் தாயை காட்டிலும் வேறு எந்த உதாரணங்களையும் கொடுக்க முடியாது. அதனால்தான் மும்மலம் மாற்றி. அப்படி எத்தனை தடவைன்னு சொல்லலை பாருங்க. அந்த மும்மலம்னா பொதுவாக எல்லா அசுத்தங்களையும் ஒரு தாய் அந்த குழந்தையோட அசுத்தங்களை ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நீ ஏதாவது கணக்கு வச்சிருந்தா என்ன இருக்க முடியும்? சரி, எத்தனை தடவை மாற்றுகின்றார்கள் அப்படின்னு. சரி, பொதுவாக ஒரு குழந்தைக்கு வரக்கூடிய மலவாதனைகள் அப்படிங்கிறது வாத பித்த கபம், அதான் மும்மலம்னு சொல்வார்கள். உடம்புக்கு வரக்கூடிய 3 மலங்கள் வாதம் பித்தம் கபம். இந்த 3 இதனால தான் அந்த குழந்தைக்கு என்ன இருக்கும், அந்த குழந்தைக்கு எல்லா அசுத்தங்களும் இதுதான். அதை தொடைத்து விட்டு கொண்டே இருக்கின்றார்கள் இல்லையா? அதே மாதிரி ஒரு சீடனுக்கு 3 மலம் மும்மலம்ங்கிறது இந்த அஜ்ஞானம் கர்மம் இந்த மாயைங்கிற இந்த மும்மலத்தை என்ன பண்றார் அப்படின்னா மாற்றி. அழகான வார்த்தை வரும். அதாவது தாயினும் மும்மலம் மாற்றி. அந்த மலங்களை எல்லாம் என்ன பண்றார் அப்படின்னா முழுமையாக நீக்கக்கூடியது. இதே திருமூலர் இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது நல்லன்பர்க்கு தாயினும் நல்லன்னு சொல்வார். தாயை காட்டிலும் நல்லன்பர்க்கு அவன் நல்லன்னு சொல்வார். மாணிக்கவாசகர் கூட சிவபுராணத்திலையும் வரதா இல்லையா, தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே அப்படின்னு. தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே அங்கேயும் சொல்லார்கள். அது நிறைய பாடல்கள் இருக்கு. பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பறிந்து நீ பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி ஆனந்தமயமான தேனினை சொரிந்து. யார் கொடுப்பார்கள்? அது சொல்லும் பொழுது கூட ஆனந்தமயமான தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யானுனை சிக்கன பிடித்தேன்னு ஒரு பாட்டு இருக்கிறதா இல்லையா? யானுனை அங்கே கூட சொல்லும் பொழுது கூட. அதனால இன்னைக்கும் திருச்சியில் போனால் சுவாமிக்கு அவருக்கு பேர் என்ன, அங்கே தாயுமானவரும் தானே இருக்கிறார். அப்படி அவர் குருவே. அதனால குரு கேன் அஸ்யூம் எனி ரோல். அப்படி அம்மா அம்மாவாக மட்டும்தான் இருக்க முடியும். அங்கே ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. அப்படி இன்னொன்று பார்த்தா அம்மா எப்போ அம்மா மாதிரியே தான் அதிகாரமாக தான் இருப்பாள் அப்படின்னு. குரு அப்படி இல்லை. அப்படி அதனால்தான் பாரதியார் கண்ணன் என் சேவகன் எழுதிட்டான் அப்படின்னு. அந்த குரு he will assume any ரோல். அப்படி அவர் அதிகாரமும் பண்ணுவார். அப்படி வேண்டும்னா என்ன பண்ணுவார் அப்படின்னா தமக்கு அந்த அர்ஜுனனுக்கே அவர் தேரோட்டலையா, பகவான் செய்யாத காரியங்களை தேரோட்டலையா. அப்படி குரு வில் டூ எனி, அவருக்கு அதிகாரம் அவர் பண்ண தெரியாது அவருக்கு. அதனால எல்லா விதத்திலும் அந்த இறைவன் குருவாக வரும்பொழுது சிறந்தவர் அப்படிங்கிறதுக்கு தாயினும் மும்மலம் மாற்றி. தயா என்னும் he has only one language. அவருக்கு தெரிஞ்ச ஒரே பாஷை என்ன,
ஏன்னா அந்த ஒரு பாஷை என்ன, இட் இஸ் ஒன்லி கம்பேஷனட். somebody asked what is enlightenment ன்னு கேட்டார்கள். இட் இஸ் ஒன்லி கம்பேஷன் சொன்னார்கள். என்ன இருக்கு, கருணையில வேற்றுமைகளே இருக்காது. அப்படி அதுதான் நம்ம அன்புன்னு சொல்றோம். அது தயான்னா அது அன்புன்னு சொல்லலாம், இல்லைன்னா அது கருணைன்னு சொல்லலாம். அதனால தயா என்னும் தோயமதா எழும் சூரியனே அப்படின்னு, கருணைங்கிற அந்த கடலில் இருந்து, அவருடைய கருணை எப்படிப்பட்டது அப்படின்னா கடலிற்கு சமமானது. தோயமதா, தோயம்னா ஜலம், கடல். அந்த கருணைங்கிற அந்த கடலில் இருந்து என்ன பண்றார் அப்படின்னா எழும் சூரியன் அப்படின்னு. அந்த இறைவன் எப்படி வருகின்றார் அப்படின்னா சூரியனை போன்று அந்த குருவானவர் இறைவனானவர் அந்த சீடனிடத்துக்கு தோன்றுகின்றார் அப்படிங்கிறதா இந்த பாடல், 4வது பாடல். ஒரு 5வது பாடல் அந்த சூரியன்களை முடிக்கிறாரா இல்லையா, உடனே அடுத்த பாடல் திருப்பி எங்கிருந்து ஆரம்பிக்கணும், திருப்பி இன்னொரு அழகான ஒரு உதாரணம். இது நான் பலமுறை இந்த உதாரணங்களை சொல்லியிருக்கின்றேன். சூரிய காந்தமும் சூழ்பஞ்சும் போலவே, சூரிய காந்தம் சூழ்பஞ்சை சுட்டிடா, சூரியன் சந்நிதியில் சுடுமாறு போல, ஆரியன் தோற்றமுன் அற்ற மலங்களே. ரொம்ப எளிமையான பாடல். இது தமிழ் யாரும் புரியலன்னு சொல்லவே முடியாது. எங்க பார்த்தாலும் அதுவும் பார்த்தா ஒரே பாடல திருப்பி திருப்பி சூரியன் 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 ஆரியன், இவ்வளவுதான் பாட்டு. எல்லா பாடல்கள்லையும் பாருங்கள் அதே தான் இருக்கும். சூரிய காந்தமும் சூழ்பஞ்சும் போலே, எவ்வளவு உதாரணங்கள் பாருங்க. சூரிய காந்தக்கல் அப்படின்னு ஒரு கல் உண்டு, சந்திரகாந்த கல்னு உண்டு, 2 கற்கள் உண்டு, நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள். சூரியகாந்த கல்லிற்கு சூரியனுடைய வெப்பத்தை உள்வாங்கக்கூடிய தன்மை உண்டு. சந்திரகாந்த கல்லிற்கு சந்திரனுடைய குளிர்ச்சியை உள்வாங்கக்கூடிய தன்மை அதற்கு உண்டு. இந்த சூரியகாந்த கல், அதை சுற்றி என்ன இருக்கின்றது, சூழ் பஞ்சும் போலவே, ஜஸ்ட் லைக் தட். இந்த சூரியகாந்த கல்ங்கிறது எதை குறிக்கிறது என்றால், இங்க உதாரணத்திற்கு பார்த்தோன்னா அது ஜீவனை குறிக்கக்கூடியது. கிட்டத்தட்ட இந்த ஜீவனிடத்தில் அவன் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன்னா இல்லையா, ஒன்று தானாக உணரக்கூடிய பொருள், உணரக்கூடிய பொருள். இதற்கு என்ன உண்டு, உணர்த்தினால் உணரக்கூடிய தன்மை இதற்கு இருக்கின்றது. இந்த ஜீவனும் சித்வஸ்துவாகத்தான் இருக்கின்றது, அதுவும் சைத்தன்யம். அதற்குள்ள என்ன இருக்கின்றது, ஜீவன் கூட அறிவு வஸ்துவாக தான் இருக்கின்றது. அதனால்தான் இந்த உதாரணம் கொடுத்திருக்கிறார் பாருங்க. அந்த சூரியகாந்த கல்லுங்கிறது ஜீவனை குறிக்கின்றது. அதை சுற்றி என்ன இருக்கின்றது, அதை சுற்றி சூழ் பஞ்சு, அதை சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு பஞ்சு. நல்ல வேளை அது பஞ்சு. பஞ்சுன்னா ஈஸிலி என்ன ஆயிடும், சுலபமா பத்தி. ஆக்சுவலா அது உதாரணம் சொல்லும்போது இது ரொம்ப ஈஸியா அழிச்சிடலாங்கிறார். இது ஏதோ ரொம்ப பிரம்மாண்டமான விஷயமே இல்லை அப்படின்னு பாரதியார் சொல்லும்போது அக்னி குஞ்சுன்னு தான் சொல்லுவார். அதே கூட அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கு ஒரு காட்டிடை வைத்தேன்னா, a small fire, a flame can burn the entire forest. அது முழு காட்டை அழித்து விடும். ஆனால் இந்த பஞ்சுங்கிறது நம்மளுடைய சம்சாரங்கள் தான். மனிதர்களுடைய எதெல்லாம் மனிதர்களுடைய இன்ப துன்பங்களுக்கு காரணமாக இருக்கின்றதோ, இல்லை நாம சொல்ற மாதிரி இந்த மலங்கள், அஜ்ஞானம், இவ்வளவு சொல்றோமே, இவ்வளவு கஷ்டங்கள் சொல்றோமே, நஷ்டங்கள், இதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா பஞ்சு. அது காற்றடிச்சா கூட போயிடும், ஆனா காற்றுல போகும், அது இருக்கும். ஆனா நெருப்புல போயிடுத்துன்னா என்ன ஆயிடும், அது அப்படியே சாம்பல் ஆயிடும். இப்ப புரியறதா ஏன் சிவபிரானுக்கு சாம்பல்னா பிடிக்கிறது ரொம்ப? ஏன்னா you go, he will just burn everything and he just put that into ashes. எல்லாவற்றையும் சாம்பலாக்கி என்ன பண்ணலாம், எல்லா ஆசைகளையும் கூட சாம்பலாக்கி என்ன பண்றார் அப்படின்னா அதை நெற்றியில் என்ன பண்ணியிருக்கிறார். அதனால நம்ம தலையெழுத்து என்ன, நம்ம இனிமே யார் பிரம்மா தலையெழுத்துல, அதனால நெத்தியில விபூதி வைக்க சொல்றோம். இனிமே பிரம்மா இன்னொரு முறை தலையெழுத்துலாம் எழுத முடியாது, ஏன்னா விபூதியை பார்ப்பார், ஓ இது ஏற்கனவே இது சாம்பலை போயிடுத்து அப்படின்னு. இவனுக்கு இனிமே என்ன அர்த்தம், இவனுக்கு தலையில இவனுக்கு என்ன எழுதுறதுக்கு இருக்கு அப்படின்னு இனிமே பிரம்மா என்ன பண்ண மாட்டார், இந்த ஜென்மம் பூரா விபூதி வச்சோம்னா நமக்கு என்ன கிடையாதுன்னா வினையே கிடையாது. எவ்வளவோ அர்த்தங்கள் இதற்கெல்லாம் இருக்கின்றது. அப்படி இன்றைக்கு நீங்க காஷிக்கு போனீங்கன்னா அர்த்தராத்திரியில ஒரு அபிஷேகம் அவருக்கு உண்டு. அப்படி
அது அந்த ஸ்மசானத்திலிருந்து எடுத்துக்கொண்டு வரக்கூடிய அந்த விபூதியை தான் என்ன பண்ணுவார்கள், அந்த சாம்பலைத்தான் என்ன செய்கின்றார்கள், அவருக்கு அபிஷேகம் செய்கின்றார்கள். ஸோ இங்கே பஞ்சுங்கிறது இந்த உதாரணம் வேற ஏதாவது இப்போ கடல்னு கொடுத்தா கூட எனக்கு கஷ்டம், அதெல்லாம் நீந்தி போகணும். இது பஞ்சு என்ன பண்ணணும், இதுக்கு இப்போ ஒரு மதுரை அளவு பஞ்சு இருக்குன்னு அவ்வளோ நெருப்பு வேண்டாம் அப்படின்னு, இந்த மைக்களவு நெருப்பு போதும் அப்படின்னு. பஞ்சு மதுரை அளவு இருந்ததுன்னா இந்த ஒரு மைக் சைஸில் பஞ்சு நெருப்பு இருந்தாலும் கூட என்ன மைக் கூட ஒரு சின்ன ஒரு தீ பொறி போதும். See, all we need அப்படி ஒரு இறை பொறியை நம்மால் உருவாக்க முடியாத அந்த அளவிற்கு நாம லாய்க்கில்லாதவர்களா? அதுதான் என்னுடைய கேள்வி. ஒரு சின்ன பொறி, டோன்ட் we have that spark in us? ஒரு ஸ்கூட்டர்ல கூட ஒரு ஸ்பார்க் பிளக்னு ஒன்று இருக்கு, 2 தடவை மிதிச்சா என்ன ஆயிடும், 2 தடவை மிதிச்சா ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் வரும் அப்படின்னு. உள்ள உட்கார்ந்து என்ன பண்ண வேண்டியதுன்னா, வெயில் எழுங்கணல் சொல்லும் பொழுது எவ்வளவு அழகாக சொல்லும், கொஞ்சம் என்ன பண்ணணும், இடைவிடாது சிந்தித்து கொண்டே இருந்தால் உள்ள இருந்து என்ன வரும், ஏன்னா உள்ளிருந்து அந்த அக்னியானது வரும். இந்த உதாரணங்களெல்லாம் நீங்க பாருங்கள், இந்த வெயில் எழுங்கணலாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும், முடிக்கும் பொழுது இந்த உதாரணங்களுக்கு என்ன தொடர்புன்னு சொல்றேன் பார்ப்போம். ஆனால் இந்த சூழ் பஞ்சுங்கிறது மனிதர்களுடைய எல்லா இன்ப துன்பங்கள், இருமைகள், சம்ஸ்காரங்கள், பிரச்சனைகள், கவலைகள், குழப்பங்கள், இதெல்லாம் என்ன அர்த்தம், பஞ்சு தான். அது பஞ்சு என்ன இல்லைன்னா பருத்தி மூட்டைன்னு நீங்க சொல்லல, அது ஒரு பெரிய மூட்டை சுமந்துட்டே இருக்கிறோம் அப்படின்னு. ஏன்னா அது சூரியகாந்தம் சூழ் பஞ்சை சுட்டிடா அப்படி. இந்த சூரியகாந்த கல்லிற்கு அந்த பஞ்சை சுடக்கூடிய ஆற்றல் இருக்கின்றதா இல்லையா? ஆனால் இப்ப அந்த சூரியகாந்த கல்லு கீழே பஞ்சை வைத்தால் என்ன பண்ணாது, அது சுடாது. அதற்கு சுடக்கூடிய தன்மை இருந்தாலும் தானாக என்ன பண்ண முடியாது, தானாக சுடாது. பஞ்சிற்கு தன்னை தானே எரித்து கொள்ள ஆற்றல் கிடையாது. அதே போன்று அந்த சூரியகாந்த கல்லிற்கும் கூட பஞ்சை எரிக்கக்கூடிய ஆற்றல் இருந்தாலும் கூட தானாகவே எரிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கிடையாது. சூரியகாந்த கல்லுக்கு சின்ன உதாரணம் பூத கண்ணாடின்னு சொல்லிடலாம். ஒரு பூத கண்ணாடியும் ஒரு பேப்பரையும் கீழே வச்சா என்ன பண்ண, அந்த பூத கண்ணாடி என்ன பண்ணாது, அந்த கீழே வச்சக்கூடிய அந்த பேப்பரை அதை எரிக்காது, காகிதத்தை எரிக்காது. ஆனால் அதற்கு என்ன தேவைப்படுகின்றது, இட் ரிக்வயர்ஸ் ஹீட். சூரியன் சந்நிதியில் அந்த சூரியனுடைய சந்நிதியிலிருந்து அந்த சூரியனுடைய கிரணங்கள். அப்ப இங்க சூரியன்கிறவர் யார், சூரியன்கிறவர் குரு. அது இறைவன். நமக்கு குருன்னு சொல்லும் பொழுது வேற யாரும் இல்லை, இறைவன் தான். இப்ப நீங்க எல்லா குருவெல்லாம் இல்லைன்னு ரொம்ப கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு, அதை பற்றி கூட கவலை. பகவானே இருக்கிறார், சிவனே இருக்கிறார், ஈஸ்வரனே நமக்கு குரு. சூரியன் சந்நிதியர் அப்படி. அந்த சூரியன் வந்த உடனே என்ன ஆகும், உடனடியாக அதனுடைய சந்நிதியிலேயே சூரியன் ஒண்ணுமே பண்ண வேண்டாம். அங்கே சொல்லும் பொழுது கூட என்ன, சூரியனுடைய சன்னதியிலேயே எஸ்ய சந்நிதி மாத்திரேன, ஏன்னா அதனுடைய சன்னதியிலே அப்படி அது இருந்தா போறோம். அதனால்தான் குருவனுடைய சன்னதின்னு ஒன்று இருந்தா போறோம். நமக்கு நம்மை அறியாமலேயே அந்த குருவினிடத்திலிருந்து நமக்கு என்ன ஏற்படும், அந்த அருள் என்பது அது தானாகவே அந்த ஜீவனை நோக்கி அது வந்து கொண்டே இருக்கும். சூரியன் இருந்து அந்த சூரியகாந்தக்கள் ஒண்ணுமே பண்ண வேண்டாம், அது தானாகவே என்ன பண்ணும், அது அந்த சூரியனுடைய ஒளியை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் இருக்கின்றது. நாம சூரியகாந்தக்கள் மாதிரி இருக்கணும்னு சொல்றாரு. we should know how to attract that grace. நம்ம ஒரு குருகிட்ட போனா, பெரியவர்கள்ட்ட போனா, உங்களுடைய blessing வேணும், உங்களுடைய அனுகிரகம் வேணும், உங்களுடைய அருள் வேண்டும்ங்கிறார். அவர் சொல்ற எப்ப இல்லைங்கிறார். the grace is always there அப்படி. அவங்க ஏதாவது மறைத்து, இப்ப ஒரு பெரிய குருமார்கள் எங்கேயாவது ஒளிச்சு வைக்க முடியுமா, ஏன்னா அருளை மறைத்து வைக்க முடியுமா? அதை பெறக்கூடிய அளவிற்கு பாத்திரர்களாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். we should become eligible to receive that grace. எந்த ஒரு குருவினாலும் எந்த ஒரு மகாத்மாவினாலும் மகானினாலும் அவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த தவத்தினுடைய ஆற்றலையோ இறை ஆற்றலையோ அவரால் ஒழித்து வைக்கவே முடியாது. பெரிய பெரிய மகான்களை குறித்து சொல்கின்றேன். அவர்கள்ட்ட போய் உங்க அனுகிரகம் வேண்டும்னு கேட்கவே வேண்டாம். யாரோ ஒருத்தர் நான் அனுகிரகம் உங்களுக்கு பண்றேன்னு சொன்னாலும் தப்பு அப்படின்னு. அந்த அனுகிரகம்ங்கிறது என்ன இருக்காது, சூரியனுடைய ஒளி மாதிரி அது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கின்றது. அப்படி நம்முடைய மனம் எப்படி இருக்க வேண்டும், சூரியகாந்த கல்லை போன்று அதை
கவரக்கூடிய அந்த ஆற்றலோடு இருக்க வேண்டும் அப்படின்னு. நம்மளுடைய மனம் சூரியகாந்தக்கல் போல இல்லைன்னா என்ன ஆறுது அப்படின்னா அந்த பஞ்சை என்ன ஆறுது, சூடாது. அந்த சூரியனுடைய வெளிச்சமெல்லாம் என்ன இடுறது, சூரியனுடைய வெளிச்சங்கள் எல்லாம் விரயமாகி போய்விடும். நல்ல உதாரணமா இல்லையா? சூரியன் சந்நிதியில் சுடுமாறு போல அப்படியே அது என்ன ஆறுது, உடனே அடுத்து என்ன ஆறுது, அங்கிருந்து என்ன இடும். இப்ப இந்த உதாரணம் பாருங்க, குருவிற்கும் சீடனுடைய அஜ்ஞானத்திற்கும் ஒன்றும் சம்பந்தம் இல்லை. தி லார்ட் நெவர் பர்ன்ஸ். சூரியன் நேரடியாக பஞ்சை எரிப்பதே கிடையாது, எரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது என்ன பண்றது, அதுவும் கூட எதன் மூலமாக எரிக்கின்றது அப்படின்னா அந்த சூரியகாந்த கல்லின் மூலமாகத்தான் எரிக்கின்றது. அதனால பாசத்தை அவர் அகற்றவே வேண்டாம் அப்படி. இது அவருடைய அருளை பெற்று தானே என்ன செய்து கொள்ளலாம், தானே தன்னுடைய அறியாமையை போக்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கின்றது, ஜீவனுக்கு இருக்கின்றது. ஆனால் அந்த ஆற்றல் அதற்கு எப்பொழுது வரும், ஒன்று தான் தன்னை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும், இரண்டாவதாக அந்த குருவினுடைய அருள். இந்த ரெண்டும் சேர்ந்தால் see this is the perfect combination. ஜீவனிடத்தில் ஒரு நல்ல பக்குவம், ஒரு உயர்ந்த நாட்டம், இடைவிடாத ஒரு பயிற்சி, அப்புறம் குருவினுடைய இறைவனுடைய அனுகிரகம். நான் இதுல என்ன சொல்றேன்னா, இறைவனுடைய அனுகிரகம்ங்கிறது எப்பொழுதுமே இருக்கின்றது. அதை நீங்கள் வேண்ட வேண்டிய அவசியமே இல்லை, கேட்டு பெற வேண்டிய அவசியம் கிடையாது. இறைவன் எல்லா காலத்திலும் இருக்கின்றார். அதனால எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் அவர் வரலாம், அருளலாம். ஆனால் அதை பெறுவதற்கு என்ன பண்ண வேண்டும், அதை பாத்திரர்களாக நாம் இருக்க வேண்டும். இருந்தால் என்ன ஆயிடும், நம்முடைய அறியாமையை நாமே போக்கிக் கொள்ளலாம். ஆனால் இறைவனுடைய உதவி இல்லாமல், அருள் இல்லாமல், குருவனுடைய துணை இல்லாமல் அது போகாதுங்கிறதுக்காக அதனால அதை சொல்றார் ஆரியன். ஆரியன்னா குருநாதன் அர்த்தம். ஆரியன், இங்க ஆரியன்னா நம்ம சொல்ற மாதிரி அந்த ஆரியன் இல்லை. ஆரியன்னா நோபல் பர்சன், உயர்ந்த மனிதர்கள், ஞானிகள். ஞானிகளுக்கு ஆரியர்கள்னு சொல்லுவார்கள். ஆரியன் தோற்ற முன் அற்ற மலங்களே அப்படி. அந்த மலங்கள் எல்லாம் என்ன ஆறுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது நீங்கிவிடும். ஆரியனாம் ஆசான் அருளால் தோன்றன். இது சிவஞான சித்தியார்ல இந்த பாட்டே இருக்கிறது. ஆரியனாம் ஆசான் அருளால் தோன்ற. குரு கிடைக்கிறது கூட என்ன, குருவும் தாரமும் அவரவர் வினைக்கேற்பன்னு ஒரு பாட்டே இருக்கிறது, ஒரு பாடல் இருக்கிறது. ஒருத்தருக்கு சரியான குரு, எவ்வளவோ பேருக்கு எவ்வளவோ குரு இருக்கின்றார்கள். உண்மையிலேயே ஒரு சத்குரு கிடைக்கிறதுக்கு, இறைவனே குருவாக எல்லாருக்கும் கிடைக்கிறது கிடையாது. அப்படி இறைவனே குருவாக வர வேண்டும் என்றால் அப்படி. அதனால்தான் குருவும் தாரமும் அவரவர் வினைக்கேற்பன்னு ஒரு பாட்டை வச்சிருக்கிறார்கள். அப்படி அப்படி இருக்கிறது. அப்படி அதனால்தான் ஆரியனாம் ஆசான் அருள் தோன்ற அடிஞானம் ஆன்மாவில் தோன்றும். குருவிற்கு வேற எந்த வேலையும் இல்லை. அதனால நம்ம குருவினிடத்தில் வேற எதையும் எதிர்பார்க்கவே கூடாதுன்னு நான் நினைப்பேன். குருவை நாம் எதற்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னா, இது நம்மளுடைய இன்ப துன்பங்களெல்லாம் நாம சமாளிச்சுக்க வேண்டியதுதான். அப்படி குருவினிடத்தில் ஞானத்தை தவிர நம்ம என்ன கேட்கக்கூடாது அப்படின்னு, எதையும் எதிர்பார்க்காமல் இருக்க வேண்டும். அதுக்காக அவர் கொடுக்க மாட்டார்னு இல்லை. ஒரு குரு என்பவர் அவருடைய காரியம் என்ன, அவருக்கு நமக்கு ஞானத்தை கொடுப்பது தான் குருவினுடைய வேலை. அதுதான் ரொம்ப இது எல்லாரும் அனுபவித்திருக்கின்றார்கள். அது இல்லாம நடக்கிறது இல்லை. அப்படி பட்டினத்தார் சொல்லுவார், குரு கோனாகி என்னை குடியேற்றி கொண்டனன். எப்படி சொல்றாரு பாருங்க. குரு என்னுடைய தலைவனாகி என்ன பண்ணாராம், குடியேற்றி கொண்டனன் அப்படின்னு. குடி வச்சிட்டார். அப்படி அவர் குடியேறினார்னு கூட சொல்லலை. அப்படி மாணிக்க வாசகர் கூட சொல்லும் பொழுது என்ன, தந்தனன் உன் தன்னை, கொண்டனன் என் தன்னை. இங்க என்ன பண்றார், குரு கோனாகி குடியேற்றி கொண்டனன். இவர் போனா போட்டுங்கிறார். குற்றமில்லை, போனாலும் பேரு, இருந்தாலும் பேரு, இது பொய் என்று காணும். அவர் வந்தாச்சு, இனிமே இருக்கிறது இருந்தா என்ன, போறது போனா என்ன, இனிமே போறதை பற்றி எதற்கு நான் கவலைப்படணும், இருக்கிறதை பற்றி எப்படி கவலைகள் எல்லாம் அந்த குரு வந்துடுத்துனா. அதனால ஒரு மனிதன், ஒரு குருன்னு ஒருத்தர் இருக்கிறான்னு அவர்கள் எதுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதுதான் ஒரு சத் சிஷ்யனுடைய, ஒரு நல்ல சீடனுடைய அடையாளமே குரு பார்த்துப்பார். அப்படி நாம ஒழுங்கா இருக்கணும், நாம சரியாக இருக்கணும், நாம தர்மத்திலிருந்து விலகாமல் இருக்கணும். நம்ம அவர் என்ன நமக்கு சொல்லியிருக்கிறாரோ அதையெல்லாம் சரியாக செய்து கொண்டே வர. அதுக்கப்புறம் நமக்கு வீணாக நமக்கு இருக்கக்கூடிய இடத்தை பற்றியோ, உணவை பற்றியோ, உடையை பற்றியோ அதெல்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது.
இவ்வளோ பெரிய உலகத்தை நிர்மாணம் செய்யக்கூடிய ஈஸ்வரன் நம்மளை பார்த்துக்க மாட்டாரா என்ன? அதற்கப்புறம் கவலைப்படுவதற்கு எந்த அவசியம்? அவர் ரொம்ப அழகாக சொல்றார், குற்றமில்லை, அவன் வந்து எடுத்துட்டான், குற்றமில்லைன்னு அவரே சொல்றார். பரவாயில்ல போட்டோம், அதனால எனக்கு என்ன, எனக்கு ஒன்றும் லாபமும் இல்லை, அதனால எனக்கு இனிமேல் நஷ்டமும் இல்லைன்னு. அது குருவினுடைய பெருமை. இப்போ போன பாடல்ல கூட கவனிங்க, வேயில் எழுங்கணலாகட்டும், இல்லைன்னா இந்த சூரியகாந்தக்கல் அப்படிங்கக்கூடிய இந்த உதாரணமாகட்டும். இப்போ ஏற்கனவே இந்த கட்டையில என்ன இருக்கின்றது? கட்டையில தீங்கிறது ஏற்கனவே இருக்கின்றது. நல்ல கவனமாக கேளுங்க. பாலில் ஏற்கனவே நெய்ங்கிறது என்ன இருக்கின்றது? பாலில் ஏற்கனவே நெய் என்பது இருக்கின்றது. இரண்டு மூங்கில்கள் உரசிக்கொண்டால் என்ன இருக்கு? அந்த மூங்கிலுக்குள் என்ன இருக்கின்றது? தீ என்பது இருக்கின்றது. அதே போன்று சீடனிடத்தில் என்ன இருக்கின்றது? சிவம் என்பது, இறைத்தன்மை என்பது ஜீவனிடத்தில் ஏற்கனவே இருக்கின்றது. அதை குரு உருவாக்குவது கிடையாது. ஞானம் என்பது உருவாக்கப்படக்கூடியது ஒன்று கிடையாது. இப்ப யாரும் அந்த தீயை உருவாக்குறது இல்லை. அந்த தீங்கிறது கட்டையில் இருக்கிறது. நாம செய்யறதுல என்ன பண்ணோம்? இந்த ரப்பிங், நாம அதை உராயுதல் என்பது வெறும் நிமித்த காரணம் தான். நிமித்த காரணம் தான். குரு கூட என்ன பண்றாரு அப்படின்னா, அது நம்ம வந்த உடனே என்ன ஆறுது? அவர் நமக்கு அந்த ஆற்றலை கொடுக்கின்றாரே தவிர, அந்த மார்க்கத்தை காட்டுகின்றானே தவிர, அவர் நமக்கு இறைவனை கொடுக்கறதில்லை. அது ஏற்கனவே என்ன இருக்கின்றது? ஏற்கனவே எது நமக்குள் இருக்கின்றதோ அதைத்தான் உணர்த்துகின்றார். அப்படி இல்லாத ஒன்றை அவர்களால் என்ன பண்ண? இதுதான் சத்காரியவாதம்னு சொல்வார்கள். அப்படின்னு ஏற்கனவே எது ஒன்று இருக்கின்றது, இருக்கின்றதை தான் நமக்கு என்ன பண்றார்? உள்ளதை நமக்கு உள்ளபடி உணர்த்துபவர் குரு. அதனால he doesn't give any false promises. எங்கேயோ இல்லாததெல்லாம் கொடுப்பவர் இல்லை. அப்படி ஏற்கனவே உன்னிடத்தில் எது, எந்த பொக்கிஷம் நம்மிடத்தில் இருக்கின்ற, அதை என்ன பண்றோம்? கொஞ்சம் திறக்க தெரியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இன்னொன்னு, அது திறந்து அவரும் எடுத்துட்டு போறதில்லை. அது என்னது? அது எல்லோரிடத்திலும் இருக்கக்கூடியது. அதை எப்படி திறக்க வேண்டும்? he only just gives us the skill to unlock that treasure. அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த ஞானத்தை பெறுவதற்கு என்ன பண்றார்? he is only a facilitator. he only facilitates. அவ்வளவு உபகாரம் தான் பண்றாரு அப்படின்னு. அதனால அவர் நான் ஒன்றும் பெருசா பண்ணலையேங்கிறார். இப்ப நான் ஏதாவது உருவாக்கி உனக்கு கொடுத்தேன்னா பரவாயில்ல. therefore gurus are very simple. ஆனால் தாங்கள் ஏதோ பெரிய குருமார்கள், நாங்கள் ஏதோ செய்யறோம், அந்த மாதிரியான எண்ணம் கூட அவர்களுக்கு கிடையாது. என்ன கொடுத்தோம்? ஒன்றும் இல்லை. ஏற்கனவே என்ன இருக்கின்றதோ, இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவை, அந்த சூரியகாந்த கல்லில் ஏற்கனவே என்ன இருக்கின்றது? அதற்கு ஏற்கனவே பஞ்சை சுடக்கூடிய ஆற்றல் என்பது அதற்கு இருக்கின்றது. சூரியனுடைய கிரணங்களையும் உள்வாங்கக்கூடிய ரெண்டுமே இருக்கிறதா இல்லையா? இட் கேன் அட்ராக்ட் தி ரேஸ் ஆஃப் தி சன், சேம் டைம் இட் கேன் பர்ன் தி காட்டன் ஆல்சோ. ரெண்டுமே என்ன இருக்கின்றது? ஆகவே எது நமக்குள் இருக்கின்றதோ அதை நமக்கு உணர்த்துகின்றார். அப்படி அதனால குருங்கிறவர் ஒன்று எதுவும் கொடுக்கிறவர் இல்லை. அப்படி யார் உணர்த்துகின்றாரோ, அடுத்த பாடல சொல்ல, குறி அறிவிப்பான் குருன்னு. குறிப்பால் உணர்த்துவார். அவர் ஒவ்வொரு பாடலும் நமக்கு என்ன? ஒவ்வொரு குறிப்பு. நாம் அதை குறிப்பு எடுத்து மட்டும் வச்சுக்க கூடாது. அப்படின்னு குறிப்பு, யூ ஷுட் மேக் யூஸ் ஆஃப் இட். ஒவ்வொரு இடங்கள்லையும் நமக்கு என்ன பண்றார்? எவ்ரி டே, எவ்ரி மினிட் நமக்கு அந்த குறிப்பை கொடுத்துட்டே இருக்கிறார். இப்படி பண்ணா இதாகும் இதாகும் என்ன பண்றார்? நம்முடைய இயல்பு என்னவோ, ஏன்னா எல்லாருக்குள்ளும் இருக்கக்கூடியது சிவம் என்பதால் அது இருக்கு. இல்லாத ஒன்றை என்ன பண்ணல? குரு கொடுக்கறதில்ல. அதனால அவர் தன்னை எப்பொழுதும் உயர்வாக அவர் நினைத்து கொள்வதே இல்லை. ஏன்னா இருக்கிறது தானே கொடுத்தேன்னு அப்படின்னு. உங்க பொருளை எடுத்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்ன? ஆனா நமக்கு அது இருக்கிறதுனே நமக்கு தெரியாமல் இத்தனை நாள் இருந்திருக்கிறோமே. அதனால் நமக்கு என்ன தோன்றது? அவர் கொடுத்த மாதிரி நமக்கு தோன்றுகின்றது. நமக்கு அப்படித்தான் தோன்ற வேண்டும். நாம குருவன் இடத்துல போய் இதை படிச்சப்புறம் என்ன கொடுத்தீங்க? இருக்கிறது தானே கொடுத்தீங்கன்னு சொல்லக்கூடாது. அப்படின்னு குரு இருக்கிறதானே கொடுத்தேன்னு அவர் நினைக்கலாம். ஆனா நமக்கு இல்லாத ஒன்றை நமக்கு குரு நமக்கு அருளினார்னு நாம் நினைக்க வேண்டும். See, that is the gratitude of the disciple. அதனால தான் ஒரு சீடனுக்கு எப்பொழுதும் என்ன இருக்க வேண்டும் அப்படின்னா, அந்த நன்றி உணர்வு என்பது இருக்க வேண்டும். ஏன்னா அதை சரியாக உணர்த்தக்கூடியவர் யார் அப்படின்னா, அது உணர்த்தக்கூடிய ஆற்றல் அது குருவிற்கு தான் இருக்கின்றது. அது அந்த சூரியன் வந்தால்தான் சூரியகாந்த கல்லுக்கு என்ன ஆகும்? அது சந்திரன்ல பிரயோஜனம் இல்லை பாருங்க. அது சந்திரன் வந்து அதுக்கு பிரயோஜனம் இல்லை. அதுக்கு சூரியன் வந்தால்தான் பிரயோஜனம்.
அதனால ஞானம் வேண்டும்னா இந்த உலகத்துல என்ன பந்தங்கள் இருந்தாலும் யார் வந்தாலும் என்ன கிடையாது, வேறு யாராலும் ஞானத்தை நமக்கு கொடுக்க முடியாது. அது நல்ல தெளிவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குரு என்று ஒருவர் இருந்தால்தான் என்ன ஆகும், அது ஞானத்திற்கு குரு என்பவர் அவசியம் என்பதால் இந்த பாட்டு அற்ற மலங்களே அப்படின்னு அழகான பாடலா இல்லையா அப்படின்னு. ஆரியன் தோற்றமுன் அற்ற மலங்களே. அதனால் அடுத்த மலங்கள்னு அடுத்த பாட்டு என்ன ஆரம்பிக்கிறார், மலங்கள்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டும். இது ரொம்ப அழகான பாடல். இது மலங்கள் ஐந்தாமென மாற்றி அருளி தலங்கள் ஐந்தான் நற்சதாசிவமான புலங்களைந்தான் அப்பொதுவினுள் நந்தி நலங்களைந்தான் உள் நயம்தான் அறிந்தே. உள் நயம்தான் அறிந்தே. அழகான பாட்டு. எப்படியெல்லாம் செய்யறார் பாருங்க அந்த உபகாரம்ங்கிறது. அப்படி மலங்கள் ஐந்தாம் என்னன்னா அற்ற மலங்களேன்னு முடிஞ்சது. அதனால இது மலம் களைந்தான்னு கூட சொல்லலாம். தமிழ் விசித்திரம் தான், நல்ல பாஷை அது. அப்படின்னு மலம் களைந்தான்னு சொன்னாலும் மலங்கள் ஐந்தான்னாலும் ஒண்ணுதான். கீழே பாருங்க புலங்களைந்தான் இருக்கா, அதை நீங்க பிரிச்சீங்கன்னா புலன்கள் ஐந்தான்னு எடுக்கலாம். நலம் களைந்த நலம் ஐந்தான்னு சொல்லலாம். ஆனா அங்க முதல்ல இருக்கிறது மட்டும் ஐந்து ஐந்துன்னு பிரிச்சு அடுத்த ரெண்டுக்கு களைந்து களைந்துன்னு எடுத்துக்கொள்வார்கள். எல்லாமே ஐந்து 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 ஐந்து. இன்னைக்கு ரொம்ப விசேஷம் ஐந்துன்னு எடுத்துக்கிட்டா எல்லாமே. பிரபஞ்சம்னு சொல்றோமே, பிரபஞ்சனால 5 நாள் ஆனதுதான். அப்படி ஐம்பூதங்களினால் ஆனதுதான். அந்த பிரபஞ்சம் எதற்கு அதீனமாக இருக்கின்றது, எதற்கு கட்டுப்பட்டு இருக்கின்றது, 5 எழுத்தில் கட்டுப்பட்டு இருக்கின்றது. அப்படி இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை, இவ்வளவு பெரிய உலகத்தை என்ன பண்ணலாம், 5 எழுத்தில் என்ன பண்ணிடலாம். 5 எழுத்திற்கு இந்த உலகம் கட்டுப்பட்டு இருக்கின்றது. அதான் திருவைந்தெழுத்துன்னு சொல்றோம். அது எவ்வளவு பெரிய பிரபஞ்சமா என்ன இருந்தாலும் அது இருக்கட்டுமே. ஜஸ்ட் இமேஜின், இந்த பிரபஞ்சன ஆகாயம், காற்று, அக்னி, ஜலம், பிருத்திவி சொல்லும் பொழுது எவ்வளவு பிரம்மாண்டத்தையும் என்ன பண்ணலாம், திருவைந்தெழுத்தினால் 5 பூதங்களையும் கட்டுப்படுத்தி விடலாம்ங்கிறது தானே நம்மளுடைய தாற்பயமே. அப்படின்னு அதற்கு அடங்காதது எதற்கு இருக்கின்றது. ஆனால் இந்த உலகத்தை நீங்கள் எதனாலும் அடக்க முடியாது. அப்படின்னு இந்த உலகம் எதற்கும் அடங்காது. இந்த உலகம் எதிலிருந்து தோன்றியதோ அதற்குத்தான் அடங்கும். நம்ம குழந்தைகள் நம்மிடத்திலிருந்து தோன்றினால் அடங்காது. ஆனா உலகம் அப்படி இல்லை. அப்படி அது இறைவனிடத்திலிருந்து தோன்றியதால் எதற்கு அடங்கும் என்றால் அந்த திருவைந்தெழுத்திற்கு அது அடங்கிவிடும். அதனால்தான் அந்த பஞ்சாக்ஷரி, அந்த 5 எழுத்து மந்திரத்திற்கு அவ்வளவு ஒரு சிறப்பது. அதை சொல்றார். மலம் ஐந்தாம் அப்படின்னா 5 மலங்கள். இது ரொம்ப சொல்றதை விட சிம்பிளா சொல்லணும்னா அறியாமைன்னு சொல்லிட்டாலே போற முடியும். பட் அது கொஞ்சம் விரித்து விரித்து சொல்லணுங்கிறதுக்காக சித்தாந்தபரமாக வேதாந்தங்கள் எல்லாம் போனோன்னா இப்போ 5 மலங்கள்ல முதல் மலம் அவர்கள் சொல்றது எது நம்முடைய அறிவை மயக்குகின்றதோ அது முதல் மலம். அறிவை மயக்கக்கூடிய முதல் இதுலயே முதல் காரணம், நிமித்த காரணம், 2ஆம் காரணங்கள். நான் அவ்வளோலாம் போகலை. அப்படி சித்தாந்தங்கள்ல எது முதல் காரணம், எது நிமித்த காரணம், எது 2ஆம் காரணம் எல்லாம் சொல்லுவார்கள். அவ்வளோலாம் வேண்டாம். அப்படின்னு மனிதர்களுடைய அறிவை முதலில் மயக்கக்கூடிய ஒரு மலம் ஆணவம். ஆணவம் தான். ஆணவம் வந்தோன்னு என்ன ஆயிடுது, ஆணவம்னா இண்டிவிஜுவாலிட்டி. சொல்ற அவருக்கு ரொம்ப ஆணவம்னு சொல்றோமே, அந்த ஆணவம் இல்லை. இங்க ஆணவம் அப்படிங்கிறது என்ன அர்த்தம், ஆணவம்னா நான், அந்த ஜீவபாவம் ஒன்று வந்துடுறதா இல்லையா, நான்கிற ஒரு எண்ணம் இருக்கின்றதா இல்லையா, அந்த ஆணவம். அது என்ன பண்ணிடுறது, தனக்குள் இருக்கக்கூடிய இறை அறிவை அது மறைத்து விடுகின்றது. ஆணவம். அதுல இருந்து என்ன ஆறுது, அதுக்கு தன்னுடைய சொரூபம் இப்ப தெரியலையா, ஒப்பில்லா ஆனந்தம்னு அதற்கு தெரியலையா. அதனால அது என்ன பண்றது, வெளியில என்ன தேடுகின்றது, ஆனந்தத்தை எல்லாம் தேடுகின்றது. அந்த ஆனந்தத்தை தேடுவதற்கு என்ன செய்ய வேண்டும், அது கர்மங்களை எல்லாம் செய்தால்தான் என்ன கிடைக்கும், கர்மங்களை செய்தால்தான் சந்தோஷம் கிடைக்கும்னு செய்யறது கிடைக்கிறது. ஆனா வெறும் இன்பம் மட்டும் கிடையாது, அதோட ரிவார்டு இன்னொன்னு என்ன, அதுக்கு போனஸும் வரும். ஏன்னா அது 2 சேர்ந்துதான் வரும். அதெல்லாம் இரட்டைகள். இன்பம்னு ஒன்று இருந்தால் என்ன இருக்கும், துன்பம்னு வரும். உங்களுக்கு இன்பம் மட்டும் தனியெல்லாம் கொடுக்க மாட்டார்கள் உலகத்துல. அப்படி ஏன்னா அதோட வேணும். 1 வாங்கினா என்ன சொல்றார்கள், 1 வாங்கினா 1 ஃப்ரீ. அப்படி
நீங்கள் இன்பத்திற்கு ரொம்ப கஷ்டப்படணும். ஆனால் துன்பம் எப்படி வருது அப்படின்னா துன்பம் ஃப்ரீயாக வரும் உங்களுக்கு. ஸோ கர்மங்கிறது என்ன அர்த்தம்? எது நமக்கு ஜீவனுக்கு இன்ப துன்பங்களை கொடுக்கின்றதோ அதை கர்மம் அப்படின்னு சொல்கிறோம். மூணாவது, இப்போ இந்த ஜீவன் ஒன்று இருக்குது, அதற்கு இந்த கர்மங்களை எல்லாம் செய்யணும்னா அதற்கு என்ன வேண்டும் அப்படின்னு கருவிகள் எல்லாம் வேண்டுமா இல்லையா? போகங்கிற ஒரு உலகம் வேண்டுமா இல்லையா? அதற்காகவே என்ன பண்ணியிருக்கிறார்கள்? தனு கரண போகங்களை எல்லாம் என்ன பண்ணுறது? உருவாக்கி இருக்கின்ற அது மாயை. மூன்றாவது மலம் என்ன பண்ணுறோம்? அது தனு கரண போகம்னு அவர்கள். தனுன்னா இந்த உடல், கரணங்கள்னா இந்திரியங்கள் இருக்கின்றது, ஞானேந்திரியங்கள் இருக்கின்றது, கர்மேந்திரியங்கள் இருக்கின்றது. அப்படி புவனம், புவனம்னா இந்த உலகம், ஈரேழு உலகம். ஒரு உலகம் மட்டும் இல்லை, அந்தந்த ஜீவராசிகள் அவர்களுடைய சரீரத்திற்கு ஏற்ற மாதிரி கரணங்கள்னு ஊர்துவலோகங்கள் இருக்கு. போர் புவ சுவ மக ஜன தப சத்தியன்னு மேலே, அத்தள வித்தள சுத்தள மகாத்தள ரசாத்தளன்னு கீழே என்ன இருக்கின்றது? there are about 14. இது எல்லாவற்றிலும் என்ன இருக்கின்றது? ஜீவராசிகள் இது எல்லாவற்றிலும் இருக்கின்றது மாயை. இது மூன்றாவது மனம். நான்காவதாக இருக்கக்கூடிய மனம் அந்த மாயையினுடைய காரியம். அது வெறும் தோற்றி வைக்காமல் என்ன பண்றது? இந்த ஜீவனை கொண்டு வந்து அதில் என்ன பண்றது? இதில் உட்காரு, உனக்காகத்தான் சிருஷ்டி பண்ணியிருக்கேன். இல்லை அவங்கவுங்க எல்லாம் வச்சுட்டு என்ன பண்றாரு? உங்களுக்காகத்தான் இதை உருவாக்கணும்னு சொல்றாரு. So people manufacture something, then they have to advertisement. They say that it is meant only for you. சொல்றாங்க இது உங்களுக்காகவே சொல்றார்களா இல்லையா? அதே மாதிரி என்ன பண்றது? அந்த மாயா காரியம், அதே அந்த மாயா காரியத்தை மாயேயம்னு சொல்வார்கள். அப்புறம் இது ஜம்முன்னு உட்கார்ந்து அந்த தனு கரண புவனங்கள்லாம் உட்கார்ந்து கொண்டே எதை அனுபவிக்கின்றது? எல்லாவற்றையும் அந்த கர்மத்தை செய்கின்றது. அப்பதான் கர்ம பலன்கள் எல்லாம் அதற்கு வருகின்றது. கடைசியா நான்காவது என்ன சொல்றாரு? இப்படி முதல்ல ஒரு ஆணவம் இருந்தது, அதுதான் முதல்ல எல்லாவற்றையும் மறைத்தது, இறைவனை மறைத்தது. அடுத்து என்ன பண்றது? இந்த மலம் சேர்ந்த கொண்டோன்னு என்ன ஆயிடுறது? முழுமையாகவே என்ன ஆயிடுறது? முழுமையாக அது இறைவனை முழுமையாக மறைத்து விடுகின்றது. முதல்ல நம்ம இதையெல்லாம் நீக்கி எங்க போகணும்? முதல்ல ஆணவத்திற்கு போகணும். ஃபர்ஸ்ட் அந்த இண்டிவிஜுவாலிட்டி அங்க வரணும். ரமண மகரிஷி அது ரொம்ப சொல்வார். ஐ தாட் அப்படின்னு சொல்வார். அகம் விருத்தின்னு சொல்லிடுவார். முதல்ல இந்த இதம் விருத்திகள் எல்லாம் போகணும், அதம் விருத்தி, அப்புறம் அந்த அகத்தில் இருக்கக்கூடிய விருத்தியும் போகணும்லாம் சொல்வார். அது எப்போதாவது உபதேச சாரம் படிக்கும் பொழுது பார்ப்போம். அங்கே கூட கண்மத்துக்கு சொல்வார் அவர். இங்கே கூட சொல்றோமே ஆணவம், ரெண்டாவது என்ன சொல்றாரு? கண்மம். அதுக்கு கூட ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார். கிருதிமகோதௌ பதன காரணம் பலம சாஸ்வதம் கதி நிரோதகம். அப்புறம் தான் சொல்றார் ஈஸ்வரார்ப்பிதம் நேச்சயா கிருதம் சித்தசோதகம் முக்தி சாதகம். அதுல கூட கிருதி மகோதௌ பதன காரணம் பலம சாஸ்வதம் கதி நிரோதகம். ஒன்று அசாஸ்வதமான பலன். அப்படி அது கதி நிரோதகம்னா அது அந்த ஜீவனுடைய கதியை என்ன பண்ற? அந்த கர்மமே அதை அந்த கதியை நிறுத்தி விடுகின்றது. எவ்வளவு சொல்லியிருக்கின்றார்கள். இந்த 5 மலங்கள் இது இருக்கின்றது. இந்த சூரியன் மாதிரி ஒரு ஆரியன் வர்றாரு, என்ன பண்றாரு? முதல்ல அதான் சொல்ல மலங்கள் 5ஆம் என மாற்றி கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்போ என்ன ஹார்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறாங்க, ஏன்னோ பிளட் டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறாங்க, கிட்னி டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாமே உண்டு. பட் இந்த 5 மலங்களையும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவர் பண்றாரு. பகவான் என்ன பண்றாரு? அவர் ஒரு மருத்துவர், நல்ல மருத்துவர். உள்ள போய் என்ன பண்றார்? ஒவ்வொன்றாக அந்த ஆணவம், கண்மம், மாயா காரியங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்கின்றார்? மாற்றி ஸ்லோலி கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய அருகிலேயே வைத்து கொண்டு அந்த சீடனை தன்னுடைய உள்ளத்தில் வைத்து கொண்டு அவனுக்கு எது அதிகமாக இருக்குன்னு தெரியாது வைத்து கொண்டு என்ன பண்றார்? அருளி. ஆக்சுவலாக அவர் பார்க்கறது வைத்தியம் தான் பார்த்துட்டே இருக்கிறார். அப்படி அவர் ஒரு வைத்தியம் பார்க்கிறார். மாற்றி அருளி எப்படி செய்கின்றார்? தலங்கள் 5ஆன் நற்சதாசிவமான். இது செய்யறது யாரு? அங்கே சொல்லும் பொழுது, நீங்க குருவை சொல்லும் பொழுது அவருக்கு 5 தலங்கள், 5 தலங்கள்னா 5 இடங்கள், இல்லைன்னா 5 தொழில்கள் இருக்கின்றது. பட் இந்த 5லையும் முதல் 3 நீங்க பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம்ங்கிறது இந்த 3ஐயும் ஒரு செட்டை எடுத்துக்குங்க. இந்த சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம், படைத்தல் காத்தல் ஒடுங்குதல்ங்கிறது இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தி வேர்ல்டு. இது பொதுவாக உலக சம்பந்தப்பட்டது. அப்படி அதுக்கு தான் பிரம்மா விஷ்ணு தென் ருத்ரர்னு இருக்கிறோம். அதுக்கு அவங்களை அப்பாயிண்ட் பண்ணியாச்சு.
the world is created, the world is sustained, the world is withdrawn. இன்னும் ரெண்டு இருக்கா இல்லையா? ஒன்று வந்து மறைத்தல், இன்னொன்று வந்து அனுகிரகம். திஸ் இஸ் நத்திங் டு டூ வித் தி வேர்ல்டு. இது எஸ்பெஷலி அந்த உலகத்தை அனுபவிக்கக்கூடிய ஜீவனுக்கு இது. இந்த ரெண்டு தொழிலும் நீங்க ரொம்ப கவனமாக, முதல் 3 தொழில் அது முழுமையாக உலக சம்பந்தப்பட்டதாக இருக்கின்றது. ஆனா அந்த மறைத்தலும் காத்தலும் அது யாருக்கு? அங்கேதான் உலகை காக்கிறதுக்கு ஏற்கனவே ஸ்திதிக்கு ஒரு மகாவிஷ்ணு இருக்கிறாரா இல்லையா? இங்க என்ன பண்றோம்? இங்க ஒரு ஒரு மறைத்தலும் இருக்கின்றது, ரெண்டாவது என்ன இருக்கின்றது? காத்தலும் இருக்கின்றதுக்காக இது ஜீவனுக்குன்னு ஏற்பட்டது. அப்படி அப்ப இதுக்கு 2 தெய்வங்கள் இருக்கின்றது. ஒரு தெய்வம் என்ன பண்றது? மறைத்து வைத்திருக்கின்றது. அப்படி அது இயல்பாகவே இருக்கின்றது. அதனால்தான் இந்த 5ல கடைசியில இந்த மலங்களை எல்லாம் 5 மலங்களையும் போக்குபவர் யார்? அதுல பெரிய பிரம்மாவிற்கு விஷ்ணு, ருத்ரர், மகேஸ்வரர், மகேஸ்வர தத்துவம்னு சொல்றோம். 5வது இருக்கக்கூடிய தத்துவம் என்ன? சதாசிவ தத்துவம். அந்த சதாசிவ தத்துவம் தான் குரு தத்துவம். அப்படி அதனால அருள்தல்ங்கிறது யார்? இறைவன் குருவாக வந்து அந்த குருவிற்கு பணி வேலை என்னன்னா அவருக்கு அருள் செய்கிறதை தவிர 2வது வேலை இல்லை. அப்படி அவருக்கு சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், திரோதனம் இதெல்லாம் அவர் பற்றி கவலைப்படலை. அப்படி அவர் வந்து அந்த சீடனுக்கு அருள வேண்டும். புரியுறது இல்லையா உங்களுக்கு? இப்போ 5 தலங்கள்னு ஒன்று சத்யோஜாதம்னு, இன்னும் சத்யோஜாதம்னு சொல்கிறோம், இந்த வாமன மூர்த்தின்னு சொல்கிறோம், அகோர மூர்த்தின்னு சொல்கிறோம், தத்புருஷர்னு சொல்கிறோம், ஈசான மூர்த்தின்னு சொல்கிறோம். பஞ்ச பிரம்மங்கள். ஆக்சுவலாக சிவராத்திரி அன்னைக்கு இந்த பஞ்சபிரம்ம மந்திரத்தை சொன்னீர்கள்னா ரொம்ப விசேஷம். சத்யோஜாதம் பிரபத்யாமி சத்யோஜாதாய வை நமோ நமக பவே பவேநாதி பவே பவஸ்வமாம் பவோத்பவாய நமக வாமதேவாய நமோ ஜேஷ்டாய நம ஸ்ரேஷ்டாய நமோ ருத்ராய நம காலாய நம கலவிகரணாய நமோ பலவிகரணாய நமோ பலாய நமோ பலப்பிரமதனாய நம சர்வபூததமனாய நமோ மனோன்மனாய நமக. அடுத்து அகோரேபியோ தகோரேபியோ கோரகோரதரேபிய சர்வேபிய சர்வசர்வேபியோ நமஸ்தே அஸ்து ருத்ரரூபேபிய. 3 எடுத்தா தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். 4 எடுத்தா அடுத்து 5வது பாருங்க. ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதிர் பிரம்மணோதிபதிர் பிரம்மா சிவோமே அஸ்து சதாசிவோ. வந்துடுத்தா இங்கே சதாசிவம். எல்லாருக்கும் மோட்சம் தான். சிவராத்திரி அன்னைக்கு பஞ்சபிரம்ம மந்திரம் சொன்னால் அதை விட சிறப்பு எதுவுமே கிடையாது. அது சத்யோஜாதம், வாமன, அகோர, தத்புருஷ, ஈசான். இது சத்யோஜாதம் தான் பிரம்மா, வாமனருங்கிறவர் தான் மகாவிஷ்ணு, அகோர அப்படிங்கிறது தான் ருத்ரர், தத்புருஷ அப்படிங்கிறது தான் மகேஸ்வரர், ஈசானங்கிறது தான் சதாசிவ மூர்த்தி. இதுல ஒரு சிஷ்யனுடைய அஜ்ஞானத்தை போக்குறது, 5 மலங்களை போக்குறது மற்ற 4 பேருடைய வேலை இல்லை. அப்படி அதனால தான் என்ன அர்த்தம்? சதாசிவம். அதனால சோமசுந்தர கடவுளாக மதுரையில் உட்கார்ந்து யாரு? அது யார்? அந்த லிங்கம் என்ன? அது சதாசிவம். அப்படி இந்த 5லேயே முதலானதாக இருக்கக்கூடியது உயர்ந்த தத்துவம் சதா. எல்லாம் ஒண்ணுதான், ஒரே பிரம்ம வஸ்து தான். ஒன்று உயர்ந்தது தாழ்ந்ததுட்டெல்லாம் இல்லை. விசேஷமானது என்னது அப்படின்னா சதாசிவ தத்துவம். இந்த சதாசிவ தத்துவத்திற்கு ஒரு சக்தி உண்டு. அந்த சக்தியினுடைய பெயர் தெரியுமா? மனோன்மணி. அதனால்தான் இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா கோவில சுந்தரேஸ்வரர் வழிபட்டீங்கன்னு நீங்க வழிபடும் போது உங்களுக்கு வலது பக்கத்தில் இருக்கும் பகவானுக்கு இடப்பக்கத்தில் என்ன இருப்பார் அப்படின்னா மனோன்மணி தாயார். அந்த மனோன்மணிங்கிறது மனம் உள்நோக்கி பார்க்கிறது. குரு வந்த உடனே மனசை என்ன பண்றார்? மனோன்மணி ஆக்கிடுறார். அப்படி இது வரைக்கும் அந்த மனசு என்ன பண்றது? வெளியில் பார்த்துட்டே இருந்தது. அந்த வெளியில பார்க்கக்கூடிய மனதை என்ன பண்றார்? அது பார்த்து உள்ள அந்த மனோன்மணி தாயார் எதை தியானம் பண்ணிட்டே இருக்கார்? தனக்குள்ளே இருக்கக்கூடிய சதாசிவனை தியானம் பண்ணிட்டு சிவனை தியானம் பண்ணிட்டே இருக்கிறார். எவ்வளவு அழகான தத்துவம் இது! அப்படி எவ்வளவு அழகான தத்துவம் அது. அந்த மனோன்மணி தான் ஞானத்திற்கு தாயார். ஞானத்திற்கு அவள் தான். அதனால தலங்கள் 5 நற்சதாசிவம். அந்த சதாசிவமூர்த்தி குருவே. அந்த சதாசிவனே குருவாக வைந்து இந்த 5 மலங்களை எல்லாம் மாற்றி அருளி அடுத்து என்ன சொல்றார்? புலம் களைந்தான்.
இது சிம்பிளா சொன்னோன்னா, புலம்னா என்ன அர்த்தம்? தமிழ்ல புலம்னா என்ன? புலம் பெயர்ந்தார்கள்னு சொல்றோமா இல்லையா? அப்படின்னா புலம் பெயர்ந்தார்னா தேக அபிமானம் போறதுன்னு அர்த்தம். இது வரைக்கும் இந்த ஜீவன் தான் தேகம் தேகம் தேகம், தன் மனசு புத்தின்னு அதுக்கு எதுல அபிமானம் இருந்தது? இந்த புலன்னா இந்த தேகம் தான் புலம். அதுக்கு தேக அபிமானம் இருந்தது. தான் தேகம், தான் மனம், தான் புத்தி, தான் ஜீவன், இவ்வளவு ஒரு அபிமானங்கள் இருந்ததா இல்லையா? இந்த அபிமானங்கள் எல்லாம் என்ன ஆறுது? இந்த அபிமானங்கள் எல்லாம் களைந்தான். நல்லா இருக்கிறது அது புலம். இது புலம் பண்ணிட்டு என்ன அந்த இந்த அபிமானம் போயிடுத்துனா என்ன இடம்? அடுத்து என்ன இருக்கு? அப்பொதுவினுள். பொதுன்னா என்ன அர்த்தம்? பொதுன்னா உள்ளே ஒரு இதய வெளியே பொதுவான ஒரு இடம். சிதாகாசம்னு சொல்றோமா இல்லையா? சிதம்பரம்னு சொல்றோம் இல்லையா? கொண்டு போய் என்ன பண்ணாராம்? சிதம்பரத்துல கொண்டு போய் வச்சுட்டாராம். முதல்ல ஒரு பீதாம்பரத்தை எடுத்து நல்லா தேய்ச்சி கழுவி சுத்தம் பண்ணி அவனை கொண்டு போய் எதுக்குள்ள வைக்கிறார் அப்படின்னா, கொண்டு போய் பொது வெளி, பொதுவினுள் அப்படின்னா பொது அப்படின்னா இங்க வந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த சிதாகாச பெருவழியில் என்ன இருக்கிறது அப்படின்னா, அங்கேதான் அந்த ஈஸ்வரன் அவனுடைய ஸ்வரூபத்தை அவனுக்கு காண்பிக்கின்றார், அவனை சிவமாக்குகின்றார். எவ்வளவு பெரிய உபகாரம் இது. அதனால புலம் களைந்தான் அப்பொதுவினுள் நந்தி. இதை நீங்க கொஞ்சம் மாற்றி படிக்கணும். புலம் ஐந்தான் அப்படின்னு சொல்லலாம். புலம் ஐந்துன்னு ஐம்புலன்களை இடும். அப்படி 5 புலன்களையும் என்ன பண்றார் அப்படின்னா, அதையெல்லாம் நீக்கி அதிலிருந்து அவனை நீக்கி உள்ள என்ன பண்றார்? அவனை அந்த புலன்களை எல்லாம் தாண்டி அவனை உள்ளே கொண்டு போய் அப்பொதுவினுள். பொதுன்னா அவர் எங்கே இருக்கிறாரோ அதுக்கு பேர் தான் தன்மயமாதல்னு பெயர். அது சொல்லும்போது என்ன, அது மயமாறும் சொல்றோமா இல்லையா? அது மயமாறும் எப்பவும் சொல்ல அதிர்ஷ்டம்னு அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம்னு. அது அதிர்ஷ்டம் என்ன அர்த்தம்? அது இஷ்டம்னு அர்த்தம். ஆக்சுவலா அதிர்ஷ்டம்னு என்ன அர்த்தம்? அதனுடைய இஷ்டம். அது அது அதிர்ஷ்டம் அல்ல. நம்ம அதிருஷ்டம்னு சொல்லுவோம். இது அதிர்ஷ்டம்னு அதனுடைய இஷ்டம். பொதுவினில் வைத்தான் நந்தி. வைத்து என்ன பண்றாரா? அங்க தன்னுடைய இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டார். இப்ப அங்க வைத்து நலம் களைந்தான் அப்படியும் படிக்கலாம். நலம்னா என்ன அர்த்தம்? நலம்னா எல்லா புண்ணியங்களும் கூட. ஏன்னா பாபமும் பிறவிக்கு காரணமாக இருக்கிறது, புண்ணியங்களும் என்ன இருக்கிறது? பிறவிக்கு காரணமாக இருக்கின்றது. அதனால எல்லா பாப புண்ணியங்களையும் நலம் களைந்தான் அப்படின்னு. எல்லா பாப புண்ணியங்களையும் முழுமையாக என்ன பண்றான் அப்படின்னா, அவனை அதெல்லாம் போனால்தான் ஞானம் வரும். அதனால நலம் களைந்தான். நலம் இல்லைன்னா அவனுடைய சௌகரியத்தை எல்லாம் என்ன சௌகரியம்னா சொகுசுன்னு சொல்ற மாதிரி இந்த போகங்கள் எல்லாம் ஒரு விதமான நலம் தானே, அதெல்லாம் போறது. இப்படியும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா என்ன அர்த்தம்? நலம் ஐந்தான் அப்படி எடுத்தோன்னா என்ன இடம்? அது அப்படி பிரிச்சோன்னா ஐந்தான்னா பஞ்சாட்சர இடம். நலம் ஐந்தான்னா எது நலனை கொடுக்கக்கூடியதோ அந்த பஞ்சாட்சரி அவனுக்கு என்ன பண்றார்? அந்த பொதுவில் வைத்துக்கொண்டு தன்னுடைய உள்ளத்தில் வைத்துக்கொண்டு அங்க என்ன பண்றாராம்? அவனுக்கு இந்த பஞ்சாட்சரத்தை உபதேசம் பண்றார்னு அப்படியும் படிக்கலாம். படிக்கலாமா அப்படி? ஏன்னா நலம் நலம்னா என்ன எடுத்து? ஐந்தானா என்ன எடுத்து? எது நலம் தரக்கூடியதோ அந்த சிவ பஞ்சாட்சரி அப்படி வைத்து உள் நயன்தான் அறிந்தே. உள் நயம்னா என்ன அர்த்தம்? உள்ள என்ன இருக்கிறது? நயம்னா உங்களுக்கு தெரியுமா? எது கலப்படம் இல்லாததோ அதற்கு பெயர். அப்படி ரொம்ப நயமான பொருள்னு சொல்றோம் இல்லையா? நயம் அப்படின்னா கலப்படம் இல்லாமல். உள் நயம் அப்படின்னா உள்ள என்ன இருக்கிறது? கலப்படம் இல்லாமல் அந்த சீடனிடத்தில் ஒரு சிவ தத்துவம் இருக்கின்றதுங்கிற அதை யார் அறிந்திருக்கின்றார்கள்? அதை குரு நன்றாக அறிந்திருக்கின்றார். இதுதான் சதாசிவமூர்த்தி செய்யறது. அதனால நம்ம கோவில்களில் வழிபடக்கூடிய எல்லா இதுவுமே அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய நந்தியம் பெருமான் தான் குரு. அந்த ரெண்டு வேறு யாரும் இல்லை. அதனால அவர் இவரை பார்த்துட்டே இருக்கிறார். இவர் என்ன பண்றார்? இவர் அவரே பார்த்துட்டே இருக்கிறார். அப்படி இன்னும் சொல்ல போனா இவர் அவருக்கு வாகனமாக இருக்கிறார். அப்படி அதனால வாகனம்னாலே வாங்மய மூர்த்தின்னு அர்த்தம். எப்படி கருடர் விஷ்ணுவிற்கு, ஏன்னா அந்த அந்த உண்மையை கொண்டு வந்து சேர்க்கிறாரா இல்லையா அப்படின்னு. விஷ்ணுவை கொண்டு வந்து சேர்க்கிறது எது? கருடன் தான் கொண்டு வந்து சேர்க்கிறது. சிவனை கொண்டு போய் சேர்க்கிறது எது? அதனால அந்த தத்துவத்தை அந்த உண்மையை குரு வடிவாக என்ன பண்றார்? எல்லோருடைய உள்ளத்திற்கும் கொண்டு வந்து சேர்க்கின்றார். ரொம்ப அழகான பாட்டு. நயன்தான் அறிந்தே அப்படின்னு சொல்லி அடுத்து என்ன சொல்றார்?
அடுத்து இந்த அறிந்தேங்கிறதால அறிவுன்னு இருக்கிறதால அடுத்து என்ன பண்றாரு, மனிதர்களை எவ்வாறு அவர்களுடைய அறிவே வஞ்சிக்கின்றது அப்படிங்கிறதை சொல்லக்கூடியது அடுத்த பாடல். பட் இதோட நல்ல சதாசிவமூர்த்தியோடு இன்னைக்கு நிறுத்திப்போம். ஏன்னா அடுத்து இன்னைக்கு சிவராத்திரி, அவரவர்கள் எல்லோரும் ஒருவேளை உங்களுடைய இறைவனை வழிபடுவதற்கு ஆலயங்களுக்கு செல்ல வேண்டியதெல்லாம் இருக்கும். அதனால் இங்கே நிறுத்திப்போம். ஏன்னா நல்ல பஞ்சபிரம மந்திரம் சொன்னோம், சதாசிவ தத்துவம் பார்த்தோம் அப்படின்னு. இதை விட என்ன வேண்டும் சிவராத்திரிக்கு? அதனால் சிவானுகிரகம் இருக்க வேண்டும் இனிமேல் பிரார்த்திக்க வேண்டாம். சிவானுகிரகங்கிறது என்ன இருக்கிறது? எல்லோருக்குமே ஏற்கனவே சிவானுகிரகம் இருக்கிறதால அந்த அனுகிரகம் கூட இருக்க வேண்டும்னு பிரார்த்திக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. அந்த இறைவனுடைய நாமத்தை ஒரு 2 நிமிஷம் சொல்லி முடிப்போம். ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.